மீனாக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. மீனா வந்து முத்து சொல்லி பூ கொடுக்கறதுக்காக அந்த நடிகரோட வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் வந்து கால் வருது. எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மீனா பேசவும், நான் உங்களோட டெக்கரேஷன்ஸோட இதெல்லாம் வந்து உங்கள் வெப்சைட்டில் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரம்மா கிட்ட என் தங்கச்சிக்கிட்ட எல்லாத்துமே காமிச்சேன். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்களே எங்கள் கல்யாண மண்டபத்துக்கு வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணி கொடுங்க, நீங்கள் எங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மீனா வந்துட்டு, உடனே நான் வரேன் சார், அடுத்த 10 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சிந்தாமணியும் வந்து அந்த நடிகரோட வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. என்ன சார் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? நான் வந்து குறைஞ்ச ஆர்டரில் உங்களுக்கு பூ ஆர்டர்லாம் பண்ணி கொடுக்குறேன், குறைஞ்ச பட்ஜெட்லேயே வந்து உங்களுக்கு வந்து நல்ல அலங்காரம்லாம் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் இன்னும் எதுவுமே சொல்லலையே, அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா பண்ணுறது, இவங்களும் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு, சரி நீங்கள் வாங்கம்மா, வேற ஒருத்தவங்களையும் நான் வர சொல்லியிருக்கேன், யாரும் நல்லா பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லி சிந்தாமணி வந்து அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து முத்துக்கு கால் பண்ணி, எங்க அந்த நடிகரோட வீட்டில் பூ கொடுக்கறதுக்காக போயிருந்தான்ல நம்ம விசாரிக்கிறதுக்காக, அவங்க தங்கச்சியோட கல்யாணம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் கல்யாண ஆர்டரெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன், டெக்கரேஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். நான் பார்த்துட்டு பேசிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நம்மளை வர சொல்கிறாரு, அதனால் நான் போகிறேன், நீங்களும் என் கூட வரீங்களா? அங்கே போனால் அவர் பேசும்போது உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிமே நான் போகலாம், நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்போ வந்து கோயில்கிட்ட இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீ அங்கேயே வெயிட் பண்ணு மீனா, நான் வந்து வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நேராக முத்து வந்து கோயிலுக்கு போய் மீனா அங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து அந்த நடிகரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா சிந்தாமணியும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, நான் வந்து எங்க நான் சொன்னேன்ல அந்த சிந்தாமணின்னு சொல்லிட்டு இருப்போம்ல, அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ இந்த அம்மா தானா, பார்த்தாவே தெரியுது சரியான ரவுடி பொம்பளைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி வா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க 2 பேருமே. அப்போ இவங்களை பார்த்த உடனே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகரும் கூப்பிட்றாரு. உடனே மீனாவும், வணக்கம் சார், இவர் வந்து என்னோட வீட்டுக்காரு, சின்னதாக வந்து டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா சொன்னதை கேட்டு முத்துமே இப்படியே பார்க்குறாரு. மீனா வந்து அப்படியே கஞ்சாட பண்ணி பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, பரவாயில்லையே, 2 பேருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க போல இருக்கே இந்த வயசுலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் சொல்கிறாரு. ஆமாம் சார், அப்படி இருந்தால் தானே நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி வாங்க உட்காருங்க. இன்னொரு அம்மாவும் வந்திருக்காங்க, அவங்களும் என்கிட்ட பேசிட்டு போயிருந்தாங்க, அவங்களையும் நம்ம இது பண்ண முடியாது, நீங்கள் 2 பேருமே டிசைன்ஸ் கொடுங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் பேசுகிறேன், யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் என்ன சார் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து யாரோட டெக்கரேஷன்ஸ் யார் பண்ணுறது பிடிச்சிருக்கோ, எந்த பட்ஜெட் எல்லாமே சேர்த்து பேசிட்டு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஓகே பண்ணுங்கள் சார், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்துவும், ஆமாம் சார், என் பொண்டாட்டி வந்து ரொம்ப நல்லா எல்லா வேலையுமே அலங்காரம் பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த பூ டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணணும்னு ஆசை, ஆனால் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்ததுனால அவங்க பூக்கட்டி விற்று தான் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியானதுக்கப்புறமா அந்த ஆசையை என்கிட்ட சொன்னாங்க, தாராளமாக பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதனால் இப்போ அவங்க நிறைய இடத்துக்கு பூ டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. கல்யாண மண்டபத்தில் அவங்க பண்ணுற எல்லாமே வந்து அவங்க சொந்த முயற்சியில் தான் அலங்காரமெல்லாம் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுதான் எங்கள் வீட்லேயும் வந்து நான் காமிச்சேன், இவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்து அவங்க வெப்சைட்டில் பார்த்துட்டு அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் வீட்டு அம்மாவும் சொன்னாங்க, அதனால தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதே வந்து சிந்தாமணி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மீனாவும் திரும்பி அவங்கள முறைச்ச ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி அந்த நடிகரோட அம்மாவும் தங்கச்சியும் வந்து மேலே மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அவங்கள பார்த்த உடனே 2 பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறமா மீனா வந்து அவங்களோட ஐடியா எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய விஷயமும் சொல்கிறாங்க. அப்போ வந்து சிந்தாமணி இருந்துட்டு, அந்த பொண்ணு தொழிலுக்கு புதுசுமா, இப்போ தான் 2-3 ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கேன், இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லா கல்யாண மண்டபத்துலையுமே நான் தான் வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா, அது எனக்கு தெரிஞ்சதுமா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் சொல்கிறாரு. சரி ஓகே, எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து என்னோட தங்கச்சி விருப்பம் தான், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன், அதே மாதிரி என் வீட்டுக்காரம்மா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த நடிகரோட ஒய்ஃப் வந்துட்டு, 2 பேர்த்தோட இதுவுமே நல்லா தான் இருக்குது, நீங்கள் தொழில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, இவங்க வந்து புதுசாக இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி வந்து அப்படியே மீனாவை திரும்பி முறைக்கிறாங்க. மீனா வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து, நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் மேடம், எங்கிட்ட இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னு சொன்னால் கூட அதை நீங்கள் கேட்குற மாதிரியான ஐடியாவில் நான் வந்து 2-3 சாம்பிள்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்க சிந்தாமணிக்கு வந்து அப்படியே காண்டாகுது. இங்கே பாருமா, அது என்னது செய்கிறது, அது என்ன நீங்கள் சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த பொம்மை அட்டை வச்சு ஒட்டிட்டு வர்றது, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்கள், கலக்கலாம் நான் பண்ணி கொடுத்துட்றேன், கல்யாணத்துக்கு வரவங்களே அசந்து போகிற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த நடிகரோட தங்கச்சி வந்து அங்கே வராங்க. இப்போல்லாம் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் அது இது நல்லா பண்ணுறாங்க. பழைய காலத்தில் தான் வந்து கல்யாணம் டெக்கரேஷனை ஒருத்தங்க கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, கல்யாண மண்டபத்தில் வந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட தீமுக்கு தகுந்த மாதிரி பூ அலங்காரமெல்லாம் பண்ணுறாங்க, கலர்ஸும் செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் எனக்கும் ஐடியா இருக்குது, என்னோட கல்யாணத்துக்கு எந்தெந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் இந்த மாதிரி செலக்டிவாக பண்ணுறவங்க இருந்தால் தான் வந்து நம்ம கேட்குற மாதிரி பண்ணி கொடுக்க முடியும். அதனால் மீனா, நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட வெப்சைட்டில் நான் பார்த்தேன் உங்களோட டிசைன்ஸ் எல்லாம், அதனால் நீங்கள் பண்ணி கொடுக்குறதே எனக்கு
எனக்கு பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்ககிட்டயே ஓகே பண்ணுங்கள், என்னோட கல்யாணத்துக்கு ரிசப்ஷனு இதுக்கெல்லாம் வந்து என்ன ட்ரெஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டிசைன்ஸாக வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். நான் பார்த்துருக்கேன், அந்த 2-3 டிசைன்ஸை கலந்து நம்ம பண்ணுற மாதிரி பண்ண சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அந்த நடிகர் வந்துட்டு சரிம்மா உனக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அந்த சிந்தாமணிக்கு வந்து அப்படியே எரிச்சலாகி அந்த பொண்ணு பிள்ளையவே வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ சொல்லுங்கள் மேடம், அதே மாதிரி பண்ணிடலாம், உங்கள் கல்யாணத்துக்கு வந்து என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் நீங்கள் வந்து என்னோட தங்கச்சி மாதிரிமா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம், இந்த ஆர்டரில் வந்து என் ஒய்ஃபுக்கு நான் கூடவே இருந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாரு. அப்போ மீனா இருந்துட்டு நீங்கள் பட்ஜெட் பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க மேடம், அன்னைக்கு ரேட்டுக்கு பூவெல்லாம் என்ன விலை வருதோ அதை மட்டும்தான் வச்சு அதிலிருந்து 10% மட்டும்தான் நான் லாபம் வச்சு செய்வேன், மற்றபடி பூ விலையும் வேலை செய்கிறவங்களுக்கான கூலி மட்டும்தான் நான் சேர்த்துவேனே தவிர அதிக லாபமெல்லாம் வச்சு நான் செய்கிறதில்ல யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அப்போ வந்து அந்த நடிகர் இருந்துட்டு சரிம்மா அப்போ நாங்கள் உங்களுக்கே ஆர்டர் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பார்த்து, எனக்கு வந்து உங்களோட இதெல்லாம் பிடிச்சதாமா இருந்தது, ஆனால் என்னோட தங்கச்சியோட விருப்பத்துக்கு எதிராக வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது, இப்போ இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்களில் வந்து புதுசாக தானே ஆசைப்படுறாங்க, அதனால் என் தங்கச்சி ஆசைப்படுற மாதிரி இவங்களுக்கே நான் ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கிறேன், அதனால் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் உங்களை நாங்கள் மறக்காமல் கூப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடுப்பே வந்து சிந்தாமணி வெளியே வந்துடுறாங்க. சரின்னு சொல்லி முத்து மீனா மற்ற விவரமெல்லாம் பேசிட்டு எப்போ வந்து மேரேஜ் எப்போ ரிசப்ஷன் இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. வேறு 4-5 டிசைன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து அமுச்சு விட்றேன் மேடம், எதை மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அது மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் அதெல்லாம் கொண்டு வர அன்றைக்கி நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகரும் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் 2 பேரும் சந்தோஷமாக வராங்க. சந்தோஷமாக அவங்க வெளியே வந்து கார் ஏறுறாங்க. கார் ஏறும்போது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ கார் ஏற போன மீனா முத்து வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் வந்துட்டு சிந்தாமணி இருந்துட்டு, இது வரைக்கும் எனக்கு யாரும் போட்டி இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் புதுசாக நீ முளைச்சிருக்க, வளருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவாலாக சொல்கிறாங்க சிந்தாமணி. உடனே முத்து இருந்துட்டு ஓங்கி வளமாக தரமாக ஒரு பலமான ஆலமரம் மாதிரி வளருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே சிந்தாமணி இருந்துட்டு அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவாலாக சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு இங்கே வந்து நாங்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லி நினச்சா அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் யாருன்னு நாங்களும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வந்து உறுதியோடு பேசுகிறாங்க. அதை பார்த்தோன்னே சிந்தாமணிக்கு செம காண்டாயி அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. மீனா வந்து அவங்களோட தொழிலில் வந்து மேலே மேலே வளர்றதுக்கான ஆரம்பமாக இது தெரியுது. சிந்தாமணி வந்து போட்டியாக நினைக்கிறதுனால இனி மீனாக்கு வந்து ஏதாவது ஆபத்து வருமா என்னன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் முத்து வந்து கூட இருக்கிற வரைக்கும் எந்த சவாலையும் வந்து மீனா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.